ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. அந்த பார்ட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு வாங்க. 31வது கொஸ்டின், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் இஃப் த கேஸ்டிங் வெயிட் ஆஃப் காப்பர் 42.3 kg அண்ட் டின் வெயிட் 2.7 kg? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு காப்பரோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காப்பரோட பர்சன்டேஜ் என்ன டோட்டல்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டலாக எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ காப்பர் 42.3 ப்ளஸ் டின்னோட வெயிட் 2.7 ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 45 kg வருது. தென் என்ன கண்டுபிடிக்கணும் வந்துட்டு காப்பர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ 100/45 இன்ட்டு 42.3. கீழே வந்து 45 ஏன் போட்டிருக்கோன்னா டோட்டலாக எவ்வளோ 100%ங்கிறது 45. ஸோ கீழே 45 போட்டு என்ன வேணுமோ அது வந்து இந்த சைடு, அதாவது 42.3 காப்பர் வேணும். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 94% வரும். ஸோ காப்பர் வந்து 94% இருக்குது. 32வது கொஸ்டின், ஒரு மோட்டர் பைக்கோட டயரை வந்துட்டு 300 ரூபாய்க்கு வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 25% வந்து லாபம் கிடைக்குது. அப்போ வந்து அவங்க எவ்வளோக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக போட்டுடலாம். அப்போ 300ங்கிறது வந்து 125% இன்ட்டு பர்ச்சேஸ், அதாவது வாங்கினது வந்து 100%. ஸோ இன்ட்டு 100. இந்த 100ஐயும் இந்த 25, அதாவது 25 வாய்ப்பாரில் 100 வந்துட்டு 4 டைம் இருக்குது. 125 5 டைமில் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 300 60 டைம் இருக்குது. 60 இன்ட்டு 4 240. ஸோ ஆன்சர் சி. 33வது கொஸ்டின், வாட் இஸ் த டெசிமல் ஃப்ராக்ஷன்? அதாவது புள்ளி வச்ச நம்பரை கேட்குறாங்க, தசமம் என்ன கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க 18.5%. ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் வகுத்துடலாம். 100ஆல் வகுத்தனா இன்னும் 2 டிஜிட் தள்ளி போவோம். ஸோ ஆன்சர் 0.185. 34வது கொஸ்டின், விச் ஒன் இஸ் நான் மெட்டல்? அதாவது கீழே உள்ளதில் வந்து இது நான் மெட்டல், உலோகம் இல்லை அலோகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மெர்க்குரி, பிராஸு, அயன், இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டல். கிராஃபைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மெட்டல். மெர்க்குரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிக்விட் டைப்பில் இருக்கும், அது ஆனாலும் மெட்டல் தான் சொல்லுவாங்க. பிராஸுங்கிறது வந்து ஒரு அலாய். பிராஸ் எது சேர்ந்ததுன்னா வந்துட்டு காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு ரெண்டு சேர்ந்தது ஒரு அலாய். அயனில் வந்துட்டு ரொம்ப சுத்தமான பியூரான இரும்பு வந்து எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராட் அயன் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அதுமாதிரி கேஸ்ட் அயனில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 2.4%. ஸோ இதுக்கு ஆன்சர் கிராஃபைட். 35வது கொஸ்டின், ஒரு மெட்டலில் வந்துட்டு அதிகமான இரும்பு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும், ஃபெர்ரஸ் மெட்டல். அப்படி மெட்டல், அதாவது இரும்பே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஃபெர்ரஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இதில் இரும்பு கலந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து துரு பிடிக்கும். அதுமாதிரி மேக்னெட்டால் வந்துட்டு கவரப்படும். ஸோ ஆன்சர் டி. இப்போ பிராஸ் பார்த்தாச்சு. பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வெண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு அலாய் தான். பிராஸ் பார்த்தோம்ல, காப்பர் ப்ளஸ் ஜிங்க் சேர்ந்துச்சுன்னா பிராஸ். அது மாதிரி வந்து பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காப்பர் ப்ளஸ் டின்னு இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜிங்கோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 420 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மெட்டலில் வந்துட்டு இரும்பு கலக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபெர்ரஸ் மெட்டல். இரும்பு கலந்து இருந்துச்சுன்னா ஃபெர்ரஸ் மெட்டல். இன்சுலேட்டிங் மெட்டல்னா ஒன்றும் இல்லை, கரண்ட் வந்து கடத்தாது. கரண்ட்டை கடத்தாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு இன்சுலேட்டிங் மெட்டல். நான் இன்சுலேட்டிங் மெட்டல்லாம் வந்துட்டு கரண்ட்டை கடத்துறது, காப்பர், சில்வர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை நல்லா கடத்தும். ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா இரும்பு கலக்காததுனால ஆன்சர் பி, நான் ஃபெர்ரஸ் மெட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு எது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து டக்டிலிட்டி. ஆன்சர் பி. டக்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து நம்ம 2 சைடுமே பிடிச்சி இழுத்தோம்னா வந்துட்டு கொஞ்சம் நீச்சி அடைஞ்சு அப்படியே கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து பிய்யாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் தான் வந்து டக்டிலிட்டி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ளதில் வந்து இது பிரிட்டல் மெட்டல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிட்டல் மெட்டல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மெட்டல் வந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருப்போம், சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா சுக்குநூறாக உடஞ்சிரும். ஸோ அதேமாதிரி வந்து மெட்டலில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் வந்துட்டு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் கேஸ்ட் அயன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு எது வந்துட்டு எலாசிட்டி டிஃபார்மேஷனை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணும், தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஹார்ட்னஸ் இருந்தால் தான் இது மாதிரி எலாசிட்டி டிஃபார்மேஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் சி. மேலபிலிட்டி பார்க்கல. மேலபிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இரும்பு ராட் இருக்குது. அந்த ராடை வந்துட்டு நம்ம சுற்றி வச்சு அடித்து பிளேட்டாக மாற்றிடலாம். ஸோ இது மாதிரி சுற்றிலாம் அடித்து மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு மேலபிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள எந்த ப்ராப்பர்ட்டியால் வந்துட்டு மெட்டலில் வந்துட்டு பர்மனன்ட் டிஃபார்மேஷன், அதாவது புதுசாக ஒரு ஷேஃப்க்கு வந்துடும், பட் வந்து வித்தவுட் ஃப்ராக்சர்னால் வந்துட்டு உடையாமல் இல்லை முறியாமல் வந்து புதுசாக ஒரு ஷேஃபுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, பிளாஸ்டிக்கு. எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்துட்டு விட்டுட்டோம்னா திரும்பி பழைய ஸ்டேஜுக்கே வந்துடும். அது மாதிரி எந்த மெட்டீரியலில் வந்து அதிகமான எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் ஸ்டீல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ஷேப்பில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்ததுக்கப்புறம் திரும்பி விட்டுட்டோம்னா வந்துட்டு பழைய ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்சதான் எலாஸ்டிக்கு. அந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு விட்டா ரிட்டர்ன் வந்துடும். அதுமாதிரி இது எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்டீலில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹீட் அப்ளை பண்ணால் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஃபியூசிபிலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள இந்த மெட்டலை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு எலக்ட்ரிக் பல்பில் வந்து ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது குண்டு பல்புல பார்த்தீங்கன்னா சின்ன கொண்டு கம்பி இருக்கும். அந்த கம்பி பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனால செஞ்சுருப்பாங்க. அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3380 3380 டிகிரியில் தான் வந்துட்டு அது வந்து மெல்டிங் ஆகும். ஸோ ஆன்சர் சி. கொஸ்டின், கீழே உள்ளது வந்துட்டு எது வந்து பிராஸோட அலாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்போ தான் பார்த்தோம். பிராஸ்க்கு வந்து காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு, காப்பர் ப்ளஸ் டின் இப்போ தான் பார்த்தோம் பிரான்ஸு. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள கேஸ்ட் அயனில் வந்துட்டு எந்த கேஸ்ட் அயனில் வந்து வெல்டிங் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, ஒயிட் கேஸ்ட் அயன். கிரே கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா லேத் மிஷினோட பெட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள மெட்டலில் வந்துட்டு எதில் வந்துட்டு ஃபோர்ஜிங் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் டி, கேஸ்ட் அயன். அதுமாதிரி வெல்டிங் செய்ய முடியாது, ஒயிட் கேஸ்ட் அயன் வந்து வெல்டிங் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள மெட்டலில் வந்துட்டு எது வந்துட்டு மிஷினோட பார்ட்ஸை வந்து செய்கிறதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, கிரே கேஸ்ட் அயன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள ஃபர்னஸில் வந்துட்டு எது வந்து பிக் அயனை வந்துட்டு தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிக் அயன் வந்துட்டு பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து தயாரிப்பாங்க. ஆன்சர் சி, குப்லா ஃபர்னஸ்லேருந்து கேஸ்ட் அயன் தயாரிப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபர்னஸில் வந்துட்டு ஸ்டீலை வந்து தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ்ட் அயன் வந்து எந்த ஃபர்னஸ் யூஸ் பண்ணி தயாரிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறோம். இது இப்போ தான் பார்த்தோம். ஆன்சர் ஏ, குப்லா ஃபர்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ளதில் வந்துட்டு லோ கார்பன் ஸ்டீலுக்கோட அனதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே உள்ள ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் வந்துட்டு லோ கார்பன், அதாவது கொஞ்சமாக தான் கார்பன் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ ஆன்சர் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.